ஸ்மோக்கிங் காசஸ் கேன்சர், ஸ்மோக்கிங் கில்ஸ். புகைப்பிடித்தல் புற்றுநோயை உண்டாக்கும் மற்றும் உயிரை கொல்லும். கன்சப்ஷன் ஆஃப் ஆல்கஹால் இஸ் இன்ஜூரியஸ் டு ஹெல்த். மது அருந்துதல் உடல் நலத்திற்கு கேடு விளைவிக்கும். பி சேஃப், டோன்ட் ட்ரிங்க் அண்ட் டிரைவ். பாதுகாப்பாக இருப்பீர், மது அருந்துவிட்டு வாகனம் ஓட்டாதீர். ஹாய் எவ்ரிபடி, நான் உங்கள் சிவா. வெல்கம் டு அவர் சேனல். இன்றைய காணொலியில் தமிழ்நாட்டினுடைய திண்டுக்கல்லுக்கு அருகாமையில் நடந்த ஒரு அதிபயங்கர அமானுஷியங்கள் சம்பவத்தை தாங்க முழுமையாக பார்க்க போகிறோம். இந்த சம்பவத்தில் பேருந்து வசதி இல்லாத ஒரு கிராமத்தில் நள்ளிரவு நேரத்தில் ஒரு கர்ப்பிணி பெண்ணை ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போகும்போது நடந்த திகில் மற்றும் அமானுஷிய நிகழ்வு தாங்க இன்றைய காணொலி. ஸோ இன்றைய காணொலியும் கொஞ்சம் கூட சுவாரஸ்யம் மற்றும் த்ரில்லிங் குறையாமல் நீங்கள் அப்படியே எதிர்பார்க்கலாங்க. இதுபோன்று உங்களுடைய வாழ்க்கையிலும் ஏதாவது திகில் சம்பவம் நடந்துருச்சுன்னா இந்த மின்னஞ்சல் மூலியமாக அதை ஷேர் பண்ணலாங்க. ஒருவேளை மின்னஞ்சலில் டைப் பண்ணுறது கஷ்டமாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம சேனலினுடைய இன்ஸ்டாகிராம் லிங்கை கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேங்க. அதில் போய் ஃபாலோ பண்ணிவிட்டு வாய்ஸ் நோட்டாக கூட ஷேர் பண்ணலாங்க. இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தாலும் சரி, புதிய பார்வையாளராக இருந்தாலும் சரி, வீடியோக்கு கீழே இருக்கக்கூடிய சப்ஸ்கிரைப் பட்டன் மற்றும் பெல் ஐக்கான் இரண்டையுமே கிளிக் பண்ணிடுங்க. நம்ம ஷோக்குள்ளே போகலாம். இந்த அமானுஷிய சம்பவம் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தமிழ்நாட்டினுடைய திண்டுக்கல்லிருந்து 40 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய அழகிய கிராமத்தில் 1985ஆம் காலகட்டத்தில் நடந்த திகில் நிகழ்வு தாங்க இந்த நிகழ்வு. இந்த சம்பவத்தை நம்மளுக்கு மின்னஞ்சல் மூலியமாக ஷேர் பண்ணது ருத்ரா அப்படிங்கிற நம்ம சேனலினுடைய சப்ஸ்கிரைபருங்க. இந்த நிகழ்வு ருத்ரா தற்போது வச்சுட்டு இருக்கக்கூடிய அந்த கிராமத்தில் 85ஆம் காலகட்டத்தில் நடந்ததுங்க. அப்படி என்ன நடச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தா, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி 85ஆம் காலகட்டத்தில் திண்டுக்கல்லிருந்து 40 கிலோமீட்டர் தள்ளி இருக்கக்கூடிய அந்த கிராமத்தில் வள்ளி அப்படிங்கிற பெண்மணி வாழ்ந்துட்டு இருந்தாங்க. அவங்களுடைய கணவனுடைய பேர் வெள்ளிமலைங்க. இவங்க இருவருமே கூலி வேலை செஞ்சு தான் தன்னுடைய வாழ்க்கையை நடத்திட்டு இருந்திருக்காங்க. இவங்களுக்கு சொல்லிட்டு வாழ்வதற்காக ஒரு சின்ன வீடு மட்டும் தாங்க இருந்திருக்கு, மற்றபடி எந்த சொத்துமே இல்லைங்க. அது மட்டும் இல்லாம 85ஆம் காலகட்டத்தில் வள்ளிக்கு தோராயமாக 25 வயது இருந்திருக்குங்க. அப்போது அவங்க நிறை மாத கர்ப்பிணியாகவும் இருந்திருக்காங்க. வள்ளிமலை மற்றும் வள்ளிக்கு திருமணமானது 5 வருடத்துக்கு முன்னாடிங்க. அதாவது இந்த சம்பவம் நடந்தது 85 அப்படின்னா 80ஆம் காலகட்டத்திலே திருமணம் நடந்துருச்சுங்க. வள்ளி அப்படிங்கிற இந்த பெண்ணுக்கு பெற்றோர்கள் கிடையாதுங்க சிறு வயதிலிருந்தே. அதே நேரத்தில் வெள்ளிமலைக்கும் அப்பா அம்மா கிடையாதுங்க. கூட பிறந்த அக்கா ஒருத்தங்க இருந்திருக்காங்க. அவங்களுக்கு திருமணமாகி 2 குழந்தைகளோடு அதே கிராமத்தில் தாங்க வாழ்ந்துட்டு இருக்காங்க. இந்த சூழலில் 80ஆம் காலகட்டத்தில் வெள்ளிமலைக்கு திருமணம் செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய அக்கா யோசிக்கும் போது சொத்து இல்லாத காரணத்தினால யாருமே பெண் கொடுக்க மாட்டேன்ட்டாங்க. அப்போதுதான் வள்ளி அப்படிங்கிற இந்த பெண் ஆதரவற்று இருக்காங்க அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கிட்டு தன்னுடைய தம்பியான வெள்ளிமலைக்கு திருமணம் செஞ்சு வைக்கிறாங்க. வெள்ளிமலையினுடைய அக்கா, அவங்களுடைய பேர் கஸ்தூரிங்க. இந்த பேர்கள் எல்லாமே ஞாபகமாக நல்லா வச்சுக்கங்க, கதைக்கு தேவைப்படும். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி 80ஆம் காலகட்டத்தில் வெள்ளிமலை மற்றும் வள்ளிக்கு திருமணமாகி 85 வரைக்கும் குழந்தை பாக்கியமே இல்லைங்க. பெரும்பாலும் குழந்தை இல்லை அப்படின்னா இப்போதும் கூட அந்த தம்பதிகள் ரொம்ப கஷ்டப்படுவாங்க. ஏன்னா உற்றார் உறவினர்கள் எல்லாமே பார்த்த உடனே குழந்தை இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. அது சாதாரண வார்த்தையாக இருந்தாலும் கூட குழந்தை இல்லாத நபர்களுக்கு பெரிய வழியாக இருக்குங்க. அதே நேரத்தில் 85ஆம் காலகட்டத்தில் எல்லாம் சொல்லவே தேவையில்லை. குழந்தை இல்லை அப்படின்னா அந்த பெண்ணுக்கு நிறைய பெட்ட பேர் சேர்த்துவாங்க. மலடி அப்படின்னு சொல்லுவாங்க. ஆணாக இருந்தாங்க அப்படின்னா ஆண்மை இல்லாதவன் சொல்லுவாங்க. இந்த மாதிரி பெயர்களோடு வள்ளி மற்றும் வெள்ளிமலை 5 வருடங்கள் கஷ்டப்பட்டிருக்காங்க. அதற்கடுத்து போகாத கோவில் கிடையாதுங்க, ஏறாத மருத்துவமனை கிடையாது. அதற்கு பின்பு தான் வள்ளி அப்படிங்கிறவங்க கன்சீவா இருந்திருக்காங்க 85ஆம் காலகட்டத்தில். அது மட்டும் இல்லாமல் இந்த சம்பவம் நடக்கக்கூடிய அந்த காலகட்டத்தில் அவங்க நிறைய மாத கர்ப்பிணி அப்படின்னு சொல்லாங்க. அப்போது வள்ளிக்கு வந்து பார்த்தீங்கன்னா 5 வருட காலகட்டம் குழந்தை இல்லாத காரணத்தினால 6 மாத காலகட்டத்திலிருந்தேங்க அந்த குழந்தைகிட்ட தானா பேச ஆரம்பிச்சாங்க. நீ என் வயிற்றில் வந்தது கடவுள் கொடுத்த வரம், உன்னை நான் பொக்கிஷமாக பாதுகாப்பு அப்படி சொல்லிட்டு அந்த வயிற்றில் கையை வச்சுட்டே பேசுவது வழக்கங்க. அதற்கான காரணம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். 5 வருடங்கள் ஊருக்குள்ளே எவ்வளோ தப்பாக பேசியிருப்பாங்க. இப்போது மாசமாக இருக்காங்க அப்படின்னா நல்லா சந்தோஷமாக தானே இருக்கும். அதே நேரத்தில் வெள்ளிமலையும் தன்னுடைய மனைவியை நல்லா பார்த்துட்டு இருந்தாருங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இவங்க அன்றாட கூலி வேலை செஞ்சு தான் வருமானத்தை ஈட்டிட்டு இருந்தாங்க. ஆனால் கர்ப்பமானாங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்ச அடுத்த நொடியிலிருந்தே வெள்ளிமலை தன்னுடைய மனைவிக்கும் சேர்ந்து பாடுபட ஆரம்பிச்சாருங்க. வீட்டிலேயே தன்னுடைய மனைவியை வச்சு பாதுகாக்க ஆரம்பிச்சாருங்க வெள்ளிமலை அப்படிங்கிறவர். இப்படி இருக்கும்போது தான் 85ஆம் வருடத்தினுடைய கடைசி மாதம் அப்படி சொல்லாங்க. அவங்க இருவருடைய வாழ்க்கையே தலைகீழா புரட்டி போடும் வகையில் ஒரு நிகழ்வு நடக்குதுங்க. என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தா, அன்றைய நாள் பகல் முழுவதும் இந்த வெள்ளிமலை அப்படிங்கிறவர் எங்கேயோ கூலி வேலை செஞ்சுட்டு வீட்டுக்கு வந்திருக்காருங்க. வீட்டுக்கு வந்து கணவன் மனைவி 2 பேருமே சாப்பிட்டு முடிச்சுட்டு தூங்க ஆரம்பிச்சாங்க. நள்ளிரவு நேரம் ஒரு 12 to 1 மணிக்குள்ள இருக்குங்க. எந்த டைம் அப்படி சொல்லி தெரியல. அப்படி இருக்கும்போது இந்த வள்ளி அப்படிங்கிற பெண்
பிரெக்னெண்ட்டாக இருக்காங்க இல்லையா, நிறைய மாத கர்ப்பிணியாக, பெரும்பாலும் கர்ப்பிணியாக இருந்தாங்க அப்படின்னா அந்த பெண்ணுக்கு அடிக்கடி ரெஸ்ட் ரூம் வருவது வழக்கம் தாங்க. அதே மாதிரி தான் அந்த இரவு நேரத்தில் தன்னுடைய கணவன் அசந்து தூங்கிட்டு இருக்கக்கூடிய காரணத்தினால தன்னைத்தானே எழுந்து வெளியே தாங்க பாத்ரூம் இருக்கு. பெரும்பாலும் தமிழக கிராமங்களில் வெளியே தான் அவுட்டரில் தான் பாத்ரூம் கட்டுவது வழக்கம் இப்போதும் கூட. அதே மாதிரி தான் 85ஆம் காலகட்டத்தில் அவங்க வசிக்கக்கூடிய சின்ன வீட்டுக்கு எதிர்ப்புறமா ஒரு கொல்லைப்புறம் இருக்குங்க, அங்கே தான் பாத்ரூம் போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு வள்ளி எந்திரிச்சு போகிறாங்க. இவங்களுடைய வீட்டு நுழைவாசல் கொஞ்சம் மேடான பகுதிங்க. தூக்க கழகத்தில் வள்ளி வந்த காரணத்தினால திரும்ப வீட்டுக்குள்ளே போகும்போது கால் தடிக்கு குப்பரக்க விழுந்துட்டாங்க. நிறைய மாத கர்ப்பிணியாக இருக்கக்கூடிய காரணத்தினால வயிறு தானே முன்னாடி இருக்கும், குப்பரக்க விழுந்து உடனே வயிற்றுக்கு அடிபட்டுச்சுங்க. பயங்கரமாக கத்தி கூப்பாடு போட்டாங்க இந்த வள்ளி அப்படிங்கிறவங்க. ஆழ்ந்த தூக்கத்தில் இருந்த வெள்ளிமலை அடிச்சு பிடிச்சி எந்திரிச்சு பார்க்கும்போது தன்னுடைய மனைவி குப்பரக்க விழுந்து அழுதுட்டு இருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு என்னாச்சுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இவங்க போட்ட கூச்சல்ல பக்கத்து வீட்டுக்காரங்க எல்லாருமே ஓடி வந்துட்டாங்க. இவங்க வசிக்கக்கூடிய கிராமம் 85ஆம் காலகட்டத்தில் ரொம்ப சின்ன குக்கிராமம் தாங்க. கிட்டத்தட்ட ஒரு 80-100 வீடுகள் இருக்கக்கூடிய அமைப்போடு இருக்கக்கூடிய கிராமங்க. அது மட்டும் இல்லாமல் 85ஆம் காலகட்டத்தில் ஒருத்தர் சைக்கிள் வச்சிருந்தாவே அவங்களோட பணக்காரங்க அப்படின்னு சொல்லுவாங்க. சைக்கிளை தவிர பெரிய வாகனங்கள்லாம் இருக்காதுங்க. இதில் இன்னும் ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தா அந்த ஊருக்கு பேருந்து வசதியே கிடையாதுங்க. கிட்டத்தட்ட 5 கிலோமீட்டர் 6 கிலோமீட்டர் தூரம் அவங்க வசிக்கக்கூடிய கிராமத்திலிருந்து போனால் தான் ஒரு சின்ன டவுன் மாதிரி இருக்குங்க. அங்கே தான் எல்லா ஃபெசிலிட்டிஸும் இருக்குது. எல்லா ஃபெசிலிட்டிஸ் அப்படின்னா பெரிய ஹாஸ்பிட்டல்லாம் கிடையாதுங்க, ஆரம்ப சுகாதார நிலையம் அங்கே தான் இருக்குது. ஸோ அங்கே போனால் தான் இவங்களுடைய பிரச்சனையை தீர்க்க முடியுங்க. ஏன்னா குப்பரக்க விழுந்து வழியில் துடிக்கிறாங்க. அப்போது என்ன பண்ணுறது அப்படின்னே தெரியலிங்க வெள்ளிமலைக்கு. அவங்களும் தன்னுடைய மனைவி படக்கூடிய கஷ்டத்தை பார்த்து அழுக ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த 100 வீட்டில் இருக்கக்கூடியவங்களும் பெரும்பாலும் சைக்கிள் தாங்க இருக்குது. சரி, ஏதாவது ஒரு ஆட்டோ ஒன்று அரேஞ்ச் பண்ணலாமா அப்படின்னு சொல்லி பார்த்தா அதற்கான வசதியும் அந்த கிராமத்தில் இல்லைங்க. இங்கிருந்து அந்த 6 கிலோமீட்டர்லேயே ஆரம்ப சுகாதார நிலையம் இருக்கு இல்லையா, அங்கே தான் ஆட்டோ ஸ்டாண்டும் இருக்குங்க. எல்லாமே டிஃபிகல்ட் அப்படிங்கிற காரணத்தால மனசுடைஞ்சு போயிட்டாருங்க வெள்ளிமலை அப்படிங்கிறவர். கடைசியாக துடிக்கிற துடியை பார்த்து வெள்ளிமலை ஒரு முக்கியமான முடிவெடுக்கிறாருங்க. இவர் விவசாய கூலி எல்லாம் செய்யக்கூடிய காரணத்தினால பக்கத்து தோட்டத்தில் மாட்டு வண்டி இருந்துருக்குங்க. அந்த மாட்டு வண்டியை தோட்டத்துக்காரங்கிட்ட கேட்டு வாங்கி மாடுகளை கட்டிட்டு நேராக வீட்டுக்கு முன்னாடி வந்து நிற்கிறாருங்க. அந்த மாட்டு வண்டியினுடைய பின்னாடி அந்த லோடு இருக்கக்கூடிய சைடு முழுவதும் வைக்கோலை போட்டு இந்த வள்ளி அப்படிங்கிற கர்ப்பிணியை தூக்கி மேலே படுக்க வைக்கிறாங்க. இதில் இன்னும் ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தா வள்ளி குப்பருக்கு விழுந்த காரணத்தினால உட்கார்ந்தெல்லாம் வர முடியாதுங்க. அப்படியே மோட்டார் பைக் இருந்தாலும் கூட உட்கார வைக்க முடியாது. ஸோ அதனால தான் படுத்துட்டு போகிற மாதிரி ஒரு ஃபெசிலிட்டிஸ் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு வேற வழி இல்லாமல் மாட்டு வண்டியை கொண்டு வந்தாங்க. மாட்டு வண்டியினுடைய பின்னாடி வைக்கோலை போட்டு வள்ளியை படுக்க வச்சுட்டாங்க. அந்த ஊரில் இருக்கக்கூடிய வைத்தியம் செய்யக்கூடிய ஒரு பாட்டிங்க, பெரும்பாலும் 85ஆம் காலகட்டத்தில் கை வைத்தியம் செய்யக்கூடிய ஒரு பெண்மணி யாராவது ஊருக்குள்ள இருப்பாங்க. அவங்க தான் பிரசவம் பார்க்கறது எல்லா வேலைகளையும் செய்வாங்க. இப்போதான் வந்து பார்த்தீங்கன்னா முன்கூட்டியே என்ன டேட்ல குழந்தை பிறக்க போகுது அப்படின்னு தெரிஞ்சுட்டு 2-3 நாளைக்கு முன்னாடி ஹாஸ்பிட்டல் போய் அட்மிட் ஆகிக்கிறோம். ஆனால் 85ஆம் காலகட்டத்தில் பெரும்பாலும் சுகப்பிரசவம் தாங்க. ஏதாவது டிஃபிகல்ட் அப்படின்னா தான் ஹாஸ்பிட்டலுக்கே போவாங்க. அதே மாதிரி தான் சுகப்பிரசவம் பார்க்கக்கூடிய அந்த கிராமத்தை சேர்ந்த வைத்தியம் செய்யக்கூடிய ஒரு பாட்டி இருந்திருக்காங்க. அவங்களையும் கூட்டிட்டு அந்த மாட்டு வண்டியினுடைய பின்னாடி வள்ளிக்கு பக்கத்தில் உட்கார வச்சிட்டாங்க. அதுக்கடுத்து ரிலேட்டிவ்ஸ் யாராவது இருந்தால் பரவாயில்லையே அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இந்த வெள்ளிமலை என்ன பண்றாரு அப்படின்னா சொந்த அக்கா இருக்காங்க இல்லையா கஸ்தூரி அப்படிங்கிறவங்க, அவங்களையும் கூப்பிட்டு மாட்டு வண்டியில் உட்கார வச்சுட்டாங்க. பின்னாடி வைத்தியச்சி அப்புறம் கஸ்தூரி நடுவில் வந்து வள்ளியை படுக்க வச்சுட்டு வண்டியை வேக வேகமாக கட்டிட்டு ஊரை விட்டு வெளியே போக ஸ்டார்ட் பண்ணுறாருங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அவங்களுடைய கிராமத்திலிருந்து 7 கிலோமீட்டர் தூரம் போனால் தான் அந்த சின்ன சிட்டி மாதிரி இருக்குதுங்க. அங்கே தான் ஆரம்ப சுகாதார நிலையம் இருக்குது. அங்கே தான் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய மனைவியை மாட்டு வண்டியில் ஏற்றிட்டு போயிட்டு இருக்காருங்க. அவங்களுடைய சொந்த ஊரினுடைய எல்லையை தாண்டி கிட்டத்தட்ட ஒரு 3 கிலோமீட்டர் தூரம் போயிட்டாங்க. அந்த இடத்துல 3-வே சாலை மாதிரி, அதாவது 3 முக்குன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி ஒரு இடம் இருக்குங்க. அந்த இடத்துக்கு பக்கத்தில் மாட்டு வண்டி நகர்ந்து போயிட்டு இருக்குங்க. வேக வேகமாக தான் ஓட்டிட்டு இருக்காரு. அது வரைக்கும் கத்தி கூப்பாடு போட்டிருந்த வள்ளி கரெக்டாக அந்த 3-வே சாலை பகுதி அந்த ஜங்ஷன் பக்கத்தில் வந்த உடனே அப்படியே மூச்சு பேச்சு இல்லாமல் சத்தமே போடாமல் நிறுத்திட்டாங்க. உடனே மாட்டு வண்டியை ஓட்டிட்டு போயிட்டு கூடிய வெள்ளிமலை அப்படிங்கிறவங்க பின்னாடி வந்திருக்கக்கூடிய தன்னுடைய அக்கா மற்றும் அந்த வைத்தியச்சி பெண்மணி இருக்காங்க இல்லையா, அவங்க 2 பேர்கிட்ட என்னாச்சு, சத்தம் போடாத விட்டுட்டா, அவளுக்கு என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு வண்டியை நிப்பாட்டாம கத்துறாருங்க. இதை கேட்ட உடனே கஸ்தூரி மற்றும் அந்த வைத்தியச்சி வண்டியை நிப்பாட்டா அப்படின்னு சொல்லிட்டு அழுதுகிட்டே ஒரு கனத்த குரலோடு பேசுறாங்க. அப்படி சொன்ன அடுத்த செகண்டே மனசே உடஞ்சு போயிட்டாருங்க வெள்ளிமலை அப்படிங்கிறவங்க. வண்டி போயிட்டு இருக்கும்போது திடீர்னு நிப்பாட்ட சொன்னாங்க அப்படின்னா கண்டிப்பா மூச்சு பேச்சு வேற இல்லை, இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய உள் மனசு சொல்ல ஆரம்பிச்சிருச்சுங்க வெள்ளிமலைக்கு. உடனே வண்டியை விட்டு கீழே இறங்கின வெள்ளிமலை தன்னுடைய ஆசை மனைவியை போய் பின்னாடி நின்று முகத்தை பார்க்குறாருங்க. முகத்தை பார்க்கும்போது கண்ணை முழிச்சு மேனிக்கு இருக்குங்க, இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கே தெரிய வர ஆரம்பிச்சிச்சு. அதற்கடுத்து அங்கிருந்து ஒரு 5 அடி 6 அடி தள்ளி போய் கீழே உட்காந்துக்கிட்டாருங்க, தலையில கையை வச்சு. ஐயோ என் வாழ்க்கையே போச்சு அப்படின்னு சொல்லிட்டு வெள்ளிமலை கத்த ஆரம்பிச்சிட்டாருங்க. இந்த நிகழ்வு நடந்துட்டே இருக்கும்போது வயிற்றில் இருக்கக்கூடிய அந்த பனிக்குடம் உடஞ்சிருச்சாட்டுங்க, தண்ணி போக ஆரம்பிச்சிருச்சு. இதை பார்த்த உடனே சுதாரிச்சுக்கிட்ட அந்த வயசான மூதாட்டி என்ன பண்ணாங்க அப்படின்னா டக்குன்னு அந்த குழந்தையினுடைய பாகம் கொஞ்சம் வெளியே வந்திருக்க மாதிரி இருக்க மாட்டேங்க, கஷ்டப்பட்டு அந்த குழந்தையை வெளியே இழுத்துட்டாங்க. இழுத்த அடுத்த செகண்டே மறுபடியும் ஒரு அதிர்ச்சி தாங்க. குழந்தையை முழுமையா வெளியெடுத்தாலும் கூட அழுகணும், அப்பதான் உயிரோட்டத்தோடு இருக்கு அப்படி சொல்லிட்டு சொல்வது வழக்கம். விஞ்ஞானத்துல கூட அப்படிதான். ஆனா எடுத்ததுக்கு பின்னாடியும் கூட குழந்தை வந்து மூச்சு பேச்சு இல்லாம அதுவும் அப்படிதாங்க இருக்கு. ஏற்கனவே வள்ளி இறந்து போயிட்டாங்க அப்படி சொல்லிட்டு எல்லாத்துக்குமே தெரிய ஆரம்பிச்சிச்சு. இப்போது வெளியெடுத்த குழந்தையும் இப்படி மூச்சு பேச்சு இல்லாம கிடக்குது அப்படி சொல்லிட்டு டே வாடா வாடா அப்படி சொல்லிட்டு அவங்களுடைய அக்காவான கஸ்தூரியும் சொல்றாங்க,
வைத்தியம் செய்யக்கூடிய அந்த பாட்டியும் கூப்பிடுறாங்க. அந்த சனியனை நான் வந்து பார்க்க மாட்டேன், அவன் வந்ததுனால தான் என் மனைவி இறந்து போயிட்டா அப்படின்னு சொல்லிட்டு அந்த குழந்தையும் கூட ஏறெடுத்து பார்க்கலீங்க. ஐயோ உயிரோடு இல்லடா அப்படின்னு சொல்லிட்டு அந்த மூதாட்டி சொல்றாங்க. அந்த குழந்தை சாகட்டும் என் வாழ்க்கையை கெடுக்க வந்த குழந்தை அப்படி சொல்லிட்டு இப்படி பேச ஆரம்பிச்சிட்டாருங்க. 85ஆம் காலகட்டத்தில் பெண் குழந்தை பிறந்துச்சு அப்படின்னா அந்த கள்ளிப்பால் வைக்கக்கூடிய வழக்கமெல்லாம் இருந்துச்சுங்க. அதே நேரத்தில் பெண் குழந்தைகள் வந்து பார்த்தீங்கன்னா தனக்கு சாபம் அப்படி சொல்லிட்டு நினைக்கக்கூடிய காலகட்டம் தாங்க அது. ஆனால் இப்போதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பெண் குழந்தைகள் தான் தேவதைகள் அப்படி சொல்லலாம். அந்த அளவுக்கு ஆண் குழந்தைகளோட பெண் குழந்தைகள் நல்லா பார்த்துக்கிறாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. இதுக்காக நீ திட்டிட வேண்டாம், எனக்கு தெரிஞ்ச விஷயத்தை சொல்கிறேன். அதற்கடுத்து மனசை தவற விடாமல் இருந்த அந்த வைத்தியச்சியாக இருக்கக்கூடிய மூதாட்டி என்ன பண்ணாங்க அப்படின்னா அந்த குழந்தையை தலைகீழாக தொங்க விட்டு ஏதோ சின்ன சின்ன ஸ்டெப்ஸ் எல்லாம் பண்ணுவாங்க. அந்த மாதிரி பண்ண உடனே ஒரு 2 நிமிஷம் கழிச்சு அந்த குழந்தை விறுன்னு கத்த ஆரம்பிச்சிருச்சுங்க. அதற்கு பிறகுதான் வெள்ளிமலையினுடைய அக்காவான கஸ்தூரி மற்றும் அந்த வைத்தியச்சியாக இருக்கக்கூடிய மூதாட்டிக்கு உயிரே வந்துச்சுங்க. ஒரு உயிர் போனாலும் கூட இந்த சின்ன உயிரை நம்ம காப்பாற்றிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெருமிதம் பட்டாங்க அந்த மூதாட்டியாக இருக்கக்கூடிய நபர். இவ்வளவு நிகழ்வுகள் நடந்தும் அந்த குழந்தையை அழுத பிறகும் கூட அந்த வெள்ளிமலைக்கு அந்த குழந்தையை பார்க்க இஷ்டமே இல்லைங்க. இந்த குழந்தையினால தான் நம்முடைய மனைவியை இழந்தோம், அதே நேரத்தில் இது பெண் குழந்தை அப்படின்னு சொல்லிட்டு அலட்சியப்படுத்தி முகத்தம் கூட பார்க்கலீங்க. அதற்கு பிறகு ரிட்டன் ஊருக்குள்ளேயே வள்ளியினுடைய சடலத்தை மாட்டு வண்டியிலே கொண்டு வந்தாங்க. இந்த வெள்ளிமலை மற்றும் வள்ளி இவங்களுடைய குடும்பம் எல்லாமே கொஞ்சம் ஏழ்மையான குடும்பம் தான், அன்றாட காட்சிகள் அப்படின்னு சொல்றோம் இல்லையா. அந்த காரணத்தினால மனைவி இறந்த துக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஈமச்சடங்குகள் கூட வள்ளிக்கு தேவையானதை இந்த வெள்ளிமலை அப்படிங்கிறவர் செய்யவே இல்லைங்க. அதே நேரத்தில் வள்ளி அப்படிங்கிற அந்த பெண்ணுக்கு பெற்றோர்கள் கிடையாது, ஆதரவு இல்லாத ஒரு பெண் அப்படின்னு சொன்னோம் இல்லையா. அவங்க சைடும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சடங்குகள் எதையுமே செய்யலைங்க. நான் நிறைய வீடியோக்குள்ள சொல்லியிருக்கேன், யாராவது இறந்து போயிட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு தேவையான அந்த ஈமச்சடங்குகளை சரியா செய்யல அப்படின்னா அந்த ஆன்மா மோட்சம் பெறாது, இந்த உலகத்திலேயே தான் சுத்தி வளம் வரும் அப்படின்னு சொல்லியிருக்கேன் இல்லையா. அதே மாதிரி தான் இந்த வள்ளி அப்படிங்கிற இறந்து போன பெண்மணியினுடைய ஆவியும் சுத்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவை தொடர்ந்து பாருங்க, உங்களுக்கு புரியும். அதற்கு பிறகு இந்த வெள்ளிமலை அப்படிங்கிறவங்க தன்னுடைய மனைவி இறந்த துக்கம் காரணத்தினாலையும் பணம் இல்லாத வசதி காரணத்தினாலையும் அந்த பெண்மணியை வந்து பார்த்தீங்கன்னா அதாவது சடங்குகள் எல்லாமே செய்யாம அடக்கம் செஞ்சு முடிச்சுட்டாங்க. வள்ளியை அடக்கம் செஞ்சு அதற்கு பிறகாவது இந்த வெள்ளிமலை அப்படிங்கிறவர் தன்னுடைய குழந்தையை பார்த்தாரா அப்படின்னு சொல்லி பார்த்தா பார்க்கவே இல்லைங்க. அப்போது என்ன பண்றது, இந்த குழந்தையை எடுத்து போய் ஆசிரமத்தில் போட்டாலும் சரி, கொன்னாலும் சரி, வச்சுக்கிட்டாலும் சரி அப்படின்னு சொல்லிட்டு கர்நாடகாவுக்கு தங்கள் வேலைக்கு போயிட்டாருங்க. இந்த ஊர்லயே நான் இருக்க விருப்பப்படல அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டாருங்க. அப்போது வெள்ளிமலையினுடைய சொந்த அக்கா இருக்காங்க இல்லையா கஸ்தூரி, அவங்க வேற வழி இல்லாம அந்த வள்ளியினுடைய குழந்தையை எடுத்து வளர்க்க ஆரம்பிச்சாங்க. இதுல ஒரு பெரிய டிஃபிகல்ட் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தா அந்த குழந்தை பிறந்த உடனே வள்ளி இறந்து போயிட்டாங்க. தாய்ப்பால் கொஞ்சம் கூட அந்த குழந்தைக்கு கிடைக்காது. எப்படி கஷ்டப்பட்டு வளர்க்குறது அப்படின்னு சொல்லிட்டு கஸ்தூரிக்கு மனசு கஷ்டமா இருந்தாலும் கூட தன்னுடைய தம்பியினுடைய குழந்தை எப்படி நினைச்சிட்டு வளர்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவெடுத்தாங்க. அதற்கு கஸ்தூரியினுடைய கணவரும் வந்து பார்த்தீங்கன்னா உறுதுணையாக இருந்தாருங்க. கஸ்தூரிக்கு ஏற்கனவே 9 வயது to 10 வயதுல 2 பெண் குழந்தைகள் இருக்காங்க. அந்த குழந்தைகளும் கூட சரியா கவனிக்கிறது இல்லைங்க. தன்னுடைய தம்பி குழந்தையை ரொம்ப ஆர்வமா எடுத்து வளர்க்க ஆரம்பிச்சாங்க. இப்படியே போயிட்டு இருக்கும்போது தான் வள்ளியினுடைய அமானுஷிய ஆட்டம் அந்த கிராமத்துல தொடங்க ஆரம்பிச்சிச்சு அப்படின்னு சொல்லலாங்க. என்ன நடந்துச்சு சொல்லி பார்த்தா வள்ளி இறந்த பிறகு சடங்குகள் செய்யாம எடுத்து போய் அடக்கம் செஞ்சு 10 நாள் 15 நாள்லயே வள்ளியினுடைய கணவரான வெள்ளிமலை கர்நாடகாவுக்கு தங்கள் வேலைக்கு போயிட்டாரு, இந்த ஊருக்கே வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு. இப்படி இருக்கும்போது கரெக்டா ஒரு 20 நாள் கழிச்சுங்க வள்ளி இறந்த பிறகு அந்த ஊருக்குள்ள சில தவறான தகவல்களோ அல்லது உண்மையா அப்படின்னு சொல்லி தெரியலீங்க. சில செய்திகள்ல வந்து பார்த்தீங்கன்னா மக்கள் பேச ஆரம்பிச்சாங்க. ஒவ்வொருவருடைய காதுகளுக்கா போய் கடைசியாக கஸ்தூரியினுடைய காதுக்கும் வந்துச்சுங்க. அது என்ன செய்தி அப்படின்னு சொல்லி பார்த்தா இந்த வள்ளி இறந்து போன அந்த மாட்டு வண்டியில் போகும்போது 3-வே கார்னர் மாதிரி கூடிய ஒரு பெண்டு பகுதியில் தான் வண்டி நிப்பாட்டி அங்கே தான் இறந்து போனாங்க. அந்த இடத்துல இறந்து போன வள்ளி அப்படிங்கிற இந்த பெண்மணி ஆன்மா உருவத்தில் நின்று என் குழந்தை எங்க அப்படின்னு சொல்லிட்டு வர்றவங்க போறவங்க எல்லாம் நள்ளிரவு நேரத்தில் கேட்கறதா தகவலா ஊருக்குள்ள கசியுதுங்க. இந்த தகவல் ஒரு வழியாக கஸ்தூரியினுடைய காதுகளுக்கும் படுதுங்க. இதை கேட்ட உடனே கஸ்தூரி ஆத்திரப்பட்டாங்க. உங்களுடைய வீட்டில எல்லாம் யாரும் இறக்க மாட்டாங்களாடா, மனசாட்சியே இல்லாம ஒரு குடும்பமே அழிஞ்சு போச்சு, இப்படி பேசுறீங்களாடா, செத்து போனதுக்கு முன்னாடி அவ பேயா வந்தான்னு சொல்றீங்களாடா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் திட்ட ஆரம்பிச்சாங்க கஸ்தூரி அந்த ஊருக்குள்ள. இதுவும் நான் சொல்லியிருக்கேன், தமிழக கிராமங்களில் இறந்து போனவங்க யாராவது பேயா வந்தாங்க அப்படின்னு சொன்னாங்க அப்படின்னா கண்டிப்பா அதை அவமானமா நினைச்சு திட்டுவாங்க. அதே மாதிரி தான் இந்த கஸ்தூரி அப்படிங்கிற பெண் அப்படி சொல்லக்கூடிய எல்லாத்தையும் திட்ட ஆரம்பிச்சிருக்காங்க. ஆனா உண்மையா என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தா இவங்க இறந்து போன அந்த 3-வே சாலை பகுதி இருக்கு இல்லையா, அந்த சாலை பகுதி வந்து பார்த்தீங்கன்னா 3 கிராமங்களை இணைக்கக்கூடிய ஒரு மையம் அப்படின்னு சொல்லலாங்க. அந்த இடத்துல தான் அந்த வள்ளி அப்படிங்கிற பெண் பனிக்கூடம் இறஞ்சி அந்த இடத்துல உயிரை விட்டாங்க. குழந்தை அங்கே தான் பிறந்துச்சு. அந்த இடத்துல இவங்களுடைய கிராமம் மட்டும் இல்லாமல் இன்னும் 2 கிராமங்கள் இருக்கக்கூடிய சாலை பகுதின்னு சொன்னோம் இல்லையா, அப்படி இருக்கக்கூடிய பக்கத்து கிராமத்துக்காரங்க யாராவது நள்ளிரவு நேரத்தில் பேருந்து மிஸ் பண்ணி நடந்து வந்தாங்க அப்படின்னா கரெக்டாக அந்த வழித்தடத்தில் தான் நடந்து வரணும். அப்படி வரும்போது வள்ளி உயிரை விட்டு அந்த இடத்துல சைடு பகுதி இல்லைங்க, அது கிராமத்தினுடைய சாலை அப்படிங்கிற காரணத்தால ஒத்தையடி பாதை மாதிரி தான் இருக்கும், வண்டி பாதை அப்படி தான் சொல்லுவாங்க. லெஃப்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா அந்த பெண்மணி நிற்கிற மாதிரியே நிறைய பக்கத்து கிராமத்துக்காரங்க பார்த்துருக்காங்க. அப்படி பக்கத்து கிராமத்துக்காரங்கெல்லாம் போகும்போது அந்த பெண்மணியை பார்த்துட்டு ஃபர்ஸ்ட் என்ன நினைச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தா அந்த இடத்துக்கு சுற்றி வந்து பார்த்தீங்கன்னா தோட்டத்து சாலையில் வந்து வீடுகள் கட்டி மக்கள் இருக்காங்க. அங்கே இருக்கக்கூடிய ஏதோ ஒரு பெண்மணி தான் ரெஸ்ட் ரூம் போவதற்காக அங்கே வந்து நிற்பாங்களாட்டு அப்படின்னு சொல்லி நினைச்சிட்டாங்க. ஆனால் போக போக தாங்க தெரியுது உயிரை விட்ட வள்ளி தான் அங்கே நிற்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதை எப்படி பக்கத்து கிராமத்துக்காரங்களுக்கு தெரிஞ்சு அப்படின்னு சொல்லி பார்த்தா அந்த பெண்மணி நிற்கிறத பார்த்து சைடில் திரும்பி பார்க்காமையே தலையை கீழே குளிச்சுட்டே போயிருக்காங்க. கொஞ்சம் தூரம் தாண்டின உடனே அங்கே நின்றுட்டுக்கூடிய பெண்மணி சடனாக வந்து பார்த்தீங்கன்னா பின்னாடி வந்து நின்றுட்டு அண்ணா என் குழந்தை எங்க அப்படி சொல்லிட்டு அழுதுகிட்டே ஆவேசமாக கேட்டுருக்குங்க. அப்படி வள்ளி ஆவி உருவத்தில் வந்து கேட்ட உடனே பக்கத்து கிராமக்காரங்கெல்லாம் திரும்பி பார்த்துட்டு அலறி அடிச்சுட்டு
வீட்டுக்கு ஓடி இருக்காங்க. இது போக போக ஒவ்வொரு கிராமமா தகவல் போய் கடைசியாக வள்ளியினுடைய கிராமத்துக்கும் வந்திருக்குங்க. இப்படிதான் கஸ்தூரியினுடைய காதுகளுக்கும் தன்னுடைய தம்பியினுடைய மனைவி இறந்து போன பிறகு ஆவியா வந்து குழந்தையை கேட்குது அப்படி சொல்லிட்டு செய்தி சொல்றாங்க. இதை கேட்டுதான் கஸ்தூரி எல்லாத்தையும் திட்டிருக்காங்க. இதுலயும் ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படி சொல்லி பார்த்தா, அந்த பக்கத்து கிராமத்துக்காரங்க அப்புறம் வள்ளியினுடைய கிராமத்தை சேர்ந்த சில ஆண்களேங்க அவங்க எல்லாம் பார்த்த தோற்றத்தில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படி சொல்லி பார்த்தா, கடைசியா அந்த கர்ப்பிணி தோற்றத்தில் சேலை கட்டி போனாங்க இல்லையா, அதே சேலையில தான் வள்ளி அப்படிங்கிற பெண் ஆவி உருவத்தில் நின்றுட்டு என் குழந்தையை காணோம், என் குழந்தையை பார்த்தீங்களா அப்படி சொல்லிட்டு கேட்டிருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த பனிக்கூடம் உடஞ்சு ரத்தம் மாதிரி அந்த சேலையில பட்டிருக்கும்ல, அந்த கரையோடு தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த வள்ளியினுடைய ஆவி வந்து நின்றுட்டு குழந்தையை காணோம் எங்க பார்த்தீங்களா அப்படி சொல்லிட்டு கேட்டிருக்குங்க. இந்த தகவலை கேட்டும் கூட கஸ்தூரிக்கு அதை அக்செப்ட் பண்ணிக்கவே இல்லைங்க, ஏதோ சும்மா பேசுறாங்க அப்படி சொல்லிட்டு. ஆனா மறுபடியும் ஒரு 10 நாள் கழிச்சு தான் இன்னொரு பயங்கரம் கஸ்தூரியினுடைய வீட்டிலேயே நடந்துச்சுங்க. என்ன நடந்துச்சு அப்படி சொல்லி பார்த்தா, கஸ்தூரியினுடைய கணவர் இருக்காருன்னு சொல்லியா, அவரும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த குழந்தையை கஸ்தூரி வளர்ப்பதற்கு எந்தவித தடங்களும் பண்ணாம ஓகே சொல்லிட்டாரு. அவரும் வெளியூர்ல வேலை செய்யக்கூடிய நபர் தாங்க. ஒரு நாள் பஸ்ஸை விட்டுட்டு நைட் ஒரு 10:30 மணி 9 மணிக்கு தான் அவங்களுடைய ஊர்ல கடைசி பஸ்ன்னு சொன்ன இல்லையா, அந்த பஸ் போன காரணத்தால 10:30 மணி தோராயமாக அதே வள்ளி உயரவிட்ட சாலை வழியாக நடந்து வந்துட்டு இருக்காருங்க. வள்ளி உயரவிட்ட அந்த 3-வே பெண்ட் இருக்கக்கூடிய பகுதியில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன தெருவிளக்கு இருக்குன்னு சொன்ன இல்லையா, முன்னாடி வந்துட்டு இருக்கும் போதே அந்த இடத்துல ஒரு பெண்மணி நிக்கிறத கஸ்தூரியினுடைய கணவர் பார்த்துட்டாருங்க. அப்போதும் கஸ்தூரியினுடைய கணவர் அதை பெருசா எடுத்துக்கலீங்க. அவரும் என்ன நினைச்சிட்டாரு அப்படி சொல்லி பார்த்தா, பக்கத்தில் இருக்கக்கூடிய தோட்டத்தில் வாழக்கூடிய பெண்மணிகள் தான் யாரும் நிப்பாங்களாட்டுக்கு அப்படி சொல்லிட்டு பெரிதுபடுத்தாம ரெஸ்ட் ரூம் போவதற்காக நிப்பாங்களாட்டுக்கு அப்படி சொல்லிட்டு தலையை கீழே குடிஞ்சுக்கிட்டே போயிட்டு இருந்திருக்காருங்க. கரெக்டா அந்த பெண்மணி நிற்கக்கூடிய இடத்தை தாண்டி ஒரு 10 அடி 20 அடி தாண்டி போயிட்டாருங்க. அப்போதான் கஸ்தூரியினுடைய கணவருக்கு ஒரு உள்ளுணர்வு தென்படுதுங்க. அது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தா, அந்த பெண்மணி நிற்கக்கூடிய இடத்தை தாண்டி ஒரு 10 அடி போயிட்டு இருக்கும்போது அவருக்கு பின்னாடியே ஒரு 5 அடி தூரத்தில் அந்த பெண்மணியும் சைடில் வேலியோரத்தில் நடந்து வரதை நல்லாவே இவருக்கு தெரியுதுங்க. இருந்தாலும் இவர் திரும்பி பார்க்கலிங்க. அந்த டைம்ல தான் அவருக்கு ஊர் மக்கள் சொல்வது ஒருவேளை உண்மைதானாட்டிருக்கு, ரெஸ்ட் ரூம் போவதற்காக அந்த பெண்மணி வந்து உட்கார்ந்துருந்தாங்க அப்படின்னா நம்மளுக்கு பின்னாடி ஏன் ஃபாலோ பண்ணிட்டு வராங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்போதும் இவர் திரும்பியே பார்க்கலிங்க. கிராமத்தில் எல்லாம் ஒரு வழக்கம் இருக்குங்க, ஏதாவது ஆவிகள் அமானுஷங்கள் வந்து நின்றுச்சு அப்படின்னா பயப்படக்கூடாது, தன்னுடைய கால் கட்டை விரலை தரையில் வந்து அழுத்தி பிடிச்சிட்டு நடந்து போகணும், அப்போதான் அதை பார்த்துட்டு இவன் தைரியமானவன் அப்படி சொல்லிட்டு ஃபாலோ பண்ணாத அப்படி சொல்லிட்டு சொல்லுவது வழக்கங்க. அதை மனசில் நினைச்சிட்ட கஸ்தூரியினுடைய கணவர் தன்னுடைய கட்டை விரலை அழுத்தி கீழே வச்சுட்டு எதுவுமே தெரியாத மாதிரி திரும்பி பார்க்காமையே நடந்து போயிட்டு இருக்காருங்க. அப்போது மறுபடியும் அந்த வள்ளியினுடைய ஆவி வேலியோரத்திலேயே சைடில் வந்துகிட்டே இருக்குங்க. கரெக்டா ஒரு 20 அடி 30 அடி தாண்டி போன உடனே டக்குன்னு அங்கிருந்து அண்ணா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குரல் எழுப்புதுங்க. அந்த குரலை கேட்ட உடனே உடம்பே வடவடத்து போச்சுங்க கஸ்தூரியினுடைய கணவருக்கு. அது வேற யாருடைய குரலும் கிடையாதுங்க. உயிரோடு இருக்கும்போது வள்ளி வந்து பார்த்தீங்கன்னா கஸ்தூரியினுடைய கணவரை அண்ணான் தாங்க கூப்பிடுவாங்க, அதே வாய்ஸ் தாங்க. கேட்ட உடனே அரண்டு போய் திரும்பி பார்த்தோம்னா பிரச்சனையாக அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் வேக வேகமாக எட்டுகளை வைக்கிறாருங்க. அப்போது சைடில் வந்துட்டு இருந்த வள்ளியினுடைய ஆவி அவரை தாண்டி ஒரு 2 அடி 3 அடி முன்னாடி போய் நின்றுட்டு அண்ணா என் குழந்தை எங்கனா என் குழந்தை எங்கனா அப்படி சொல்லிட்டு தவிப்போடு அப்படியே அழுதுகிட்டே ஆங்காரமாக கேட்குதுங்க. அந்த தோற்றத்தை பார்த்த உடனே கஸ்தூரியினுடைய கணவர் நடுநடுங்கி போயிட்டாருங்க. என்னதான் மைத்துனருடைய மனைவியாக இருந்தாலும் கூட இறந்து போயிட்டாங்க, ஆவியாச்சே. ஸோ இதையெல்லாம் மனசில் நினச்சிட்டு அந்த இடத்தை விட்டு ஊரினுடைய எல்லை வரைக்கும் வேகமாக ஓட்டம் முடிச்சு வர்றாருங்க. இவர் எவ்வளவு வேகமாக வர்றாரோ அதற்கு ஈக்குவலாக அந்த வேலியோரத்திலேயே வள்ளியினுடைய ஆவியும் துரத்திட்டே வருதுங்க. அண்ணா என் குழந்தையை பார்த்தீங்களா பார்த்தீங்களா அப்படி சொல்லிட்டு அப்படியே பரிதவிப்போடு அழுதுகிட்டே வருதுங்க. கடைசியாக ஒரு வழியாக அந்த ஊரினுடைய எல்லை பக்கத்தில் வந்த உடனே டக்குன்னு கிராமத்துக்குள்ளே போயிட்டாருங்க. அவங்களுடைய ஊரினுடைய எல்லை பகுதியில் எல்லை கருப்பன் சாமி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சாமி இருக்குங்க. அந்த கோவிலை தாண்டி வள்ளியினுடைய ஆன்மா வர முடியலைங்க. அதற்கடுத்து இந்த கோவிலை தாண்டி கிராமத்துக்குள்ள என்ட்ரியான அடுத்த செகண்டே கஸ்தூரியினுடைய கணவர் இனி எந்த பிரச்சனையும் இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி பார்க்கலாம்னு சொல்லி திரும்பி பார்க்கறாருங்க. திரும்பி பார்க்கும்போது அந்த கோவிலுக்கு முன்னாடி ஒரு 10 அடிக்கு முன்னாடியே நின்றுச்சுங்க. நின்றுட்டு ஆவேசமாக கத்துதுங்க. அது பேசுறது இவர் கேட்கல, ஆனால் குழந்தையை தான் கேட்குது அப்படின்னு சொல்லிட்டு புரிஞ்சுக்கிட்டாருங்க. அடிச்சு பிடிச்சி அங்கிருந்து வேகமாக தெருக்கல்ல தாண்டி அவருடைய வீட்டுக்கு வந்து சேர்ந்துட்டாருங்க. வீட்டுக்கு வந்த பிறகு தன்னுடைய மனைவியான கஸ்தூரி கிட்ட இந்த தகவல்களை ஷேர் பண்ண அவருக்கு மனசு வரலீங்க. என்ன பண்ணுவார், அந்த பச்சை குழந்தை நம்ம போய் சொல்லி கஸ்தூரி வந்து பார்த்தீங்கன்னா அந்த குழந்தையை வேண்டாம்னு சொல்லிட்டாங்கன்னு என்ன பண்ணுவாங்க, அதே நேரத்தில் தம்பியினுடைய குழந்தை வேற ஆசையாக வளர்க்குறாங்க தன்னுடைய மனைவி, நம்ம சொல்லி இதில் பிரச்சனை வரக்கூடாது அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு அந்த பயத்தை மனசுக்குள்ளேயே வச்சுட்டு இனிமேல் நம்ம சேஃப்டியாக நைட் நேரத்தில் அந்த ஏரியாவுக்கு போகக்கூடாது அப்படின்னு நினச்சிட்டு வீட்டுக்குள்ளே வந்துட்டாருங்க. வீட்டுக்குள்ளே வந்த உடனே கஸ்தூரி வந்து பார்த்தீங்கன்னா அவருடைய கணவரை பார்த்துட்டு என்னங்க பதட்டத்தோடு பயத்தோடு இருக்கிற மாதிரி தெரியுது அப்படின்னு சொல்கிறாங்க. எனக்கு என்ன பயம், அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்கிறாருங்க. அப்போதும் இவருடைய மனசுக்குள்ள 1000 கேள்விகளுங்க. ஊர்க்காரங்க சொல்வது உண்மையாயிருச்சு, நம்ம நேர்லேயே பார்த்துட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சாலும் கூட தன்னுடைய மனைவி கிட்ட ஒரு வார்த்தையும் கூட சொல்லிங்க அந்த குழந்தையினுடைய முகத்தை பார்த்து. அதே நேரத்தில் நடந்த விஷயங்களை தன்னுடைய மனைவி கிட்ட சொல்லாத கஸ்தூரியினுடைய கணவர் தொட்டில் தூங்கிட்டு கூடிய வள்ளியினுடைய குழந்தை இருக்கு இல்லையா, அந்த குழந்தையை போய் தூக்க பார்க்குறாருங்க. அன்றைய நாள் இரவு தூங்கிட்டு இருக்க குழந்தையை எதுக்குங்க தூக்க பார்க்குறீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஒன்றும் இல்லை, கொஞ்ச நேரம் அவளை கொஞ்சலான்னு சொல்லிட்டு தோணுது அப்படின்னு சொல்லிட்டு கண்ணீர் தாரதாரியாக விட்டு அந்த குழந்தையை தொட்டிலும் தூக்கி மடியில் வச்சு கொஞ்ச நேரம் யோசிச்சுக்கிட்டே இருக்காருங்க. இதை பார்த்த கஸ்தூரிக்கு ஒன்றுமே புரியலிங்க. இத்தனை நாள் நம்ம கிட்ட தான் அந்த குழந்தை வளருது, இன்னைக்கே அப்படி யோசிக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஒன்றும் இல்லை, தாயும் இல்லாமல் தந்தையும் இல்லாமல் அனாதை ஆயிட்டாலே, திடீர்னு எனக்கு அப்படி தோணுச்சு, அதனால தான் அழுக வருது அப்படின்னு சொல்லிட்டு அப்போதும் அந்த வள்ளியினுடைய ஆவி துரத்திட்டு வந்து குழந்தை எங்கன்னு சொல்லி கேட்டதெல்லாம் சொல்லவே இல்லைங்க. இந்த நிகழ்வுக்கு பின்பு கிட்டத்தட்ட 1 மாத காலகட்டம் வந்து பார்த்தீங்கன்னா நார்மலாக தாங்க போச்சு. கர்நாடகாவுக்கு தங்கள் வேலைக்கு போற அப்படின்னு சொல்லிட்டு போன வெள்ளிமலை அப்படிங்கிற அந்த வள்ளியினுடைய கணவர் ஊருக்கே வரலைங்க. தன்னுடைய குழந்தையை பார்க்கணும் கூட அவர் நினைக்கவே இல்லை.
இந்த டைம்ல தான் திடீர்னு அந்த குழந்தைக்கு உடம்பு சரியில்லாம போகுதுங்க. ரொம்ப சீரியஸான கண்டிஷனா. என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தா அந்த குழந்தை பிறந்த உடனே வள்ளி இறந்து போயிட்டாங்க. தாய்ப்பால் கொடுக்க முடியல. மாட்டுப்பாலை வாங்கி தான் இந்த குழந்தையை வந்து பார்த்தீங்கன்னா தேத்தி கொண்டு வர்றாங்க. எவ்வளவுதான் மாட்டுப்பால் கொடுத்தாலும் கூட தாய்ப்பாலுடைய சத்து இருக்காது இல்லையா? அதனால திடீர்னு அந்த குழந்தை வந்து பார்த்தீங்கன்னா மாட்டுப்பால் ஊற்றும் போதெல்லாம் வாமிட் பண்ணி உடம்பெல்லாம் சூடாகி ஒரு மாதிரி பண்ணுதுங்க. வாய் பேச முடிச்சாதாவது அந்த குழந்தை ஏதாவது சொல்லுவோம். ஆனால் பச்சை குழந்தை பிறந்த ஒரு 2 மாதம் தான் இருக்கும். அப்படி இருக்கும்போது என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு தெரியாமல் கஸ்தூரி அப்படிங்கிற அந்த பெண் தவிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. பெரும்பாலும் அந்த டைம்லாம் கிராமத்தில் கைவைத்தியத்தில் தாங்க ஈடுபட ஆரம்பிப்பாங்க. கிட்டத்தட்ட 4 நாள் 5 நாளைக்கு மேலே ஊரில் கூடிய அந்த வைத்தியச்சின்னு சொன்னோம்ல வயசானவங்க, அவங்க தானே வள்ளி இறக்கும்போது கூட மாட்டு வண்டியில் வந்தவங்க, அவங்ககிட்ட போய் குழந்தைகிட்ட காமிச்சும் கூட சரியே ஆகலைங்க. சாப்பிட முடியாமல் கொஞ்சம் கொஞ்சமாக குழந்தையினுடைய உயிர் போயிட்டு இருக்கிறத நல்லாவே இந்த கஸ்தூரி அப்படிங்கிற குழந்தையினுடைய அத்தைக்கு தெரிய வர ஆரம்பிச்சுங்க. அன்றைய நாள் காலை ஒரு 10 மணி தோராயமாக திண்டுக்கல் இருக்கக்கூடிய ஜிஹெச் கொண்டு வர்றாங்க. இந்த குழந்தையை கொண்டு வந்து ஜிஹெச்சில் வந்து எல்லா செக்கப்பும் பண்ணி பார்க்குறாங்க. பார்க்கும்போது மருத்துவர்கள் சொன்ன விஷயம் பேரதிர்ச்சி அப்படின்னு சொல்லாங்க அந்த கஸ்தூரியினுடைய குடும்பத்தாருக்கும் அந்த பெண்ணுக்கும். என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தா, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தாய்ப்பால் கொடுக்காம உடம்பே சத்து இல்லாமல் இருந்துச்சு இல்லையா, மஞ்சக்காமாலை அப்படிங்கிற அந்த நோய் அந்த குழந்தைக்கு வந்துருச்சுங்க. மஞ்சக்காமாலைக்கு இப்போதெல்லாம் ட்ரீட்மெண்ட் இருக்குங்க. ஆனால் நிறைய பேர் இறந்து போயிடுறாங்க ட்ரீட்மெண்ட் இல்லாமல். ஆனால் 85ஆம் காலத்துலலாம் காமாலை வந்து அப்படின்னா கண்டிப்பாக டெத்து தாங்க. அதே மாதிரி தான் இந்த குழந்தைக்கு மஞ்சக்காமாலை வந்துருச்சு. தாய்ப்பால் கொடுக்காத காரணத்தினால இப்படி ஆயிடுச்சு. ஒன்றுமே பண்ண முடியாது, சீரியஸ் கண்டிஷனில் கொண்டு வந்திருக்கீங்க, நீங்கள் வீட்டுக்கு கொண்டு போங்க, உயிரோடு இருக்கிற வரைக்கும் வச்சுக்கங்க, எப்படி 2-3 நாளில் இறந்து போயிடும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இதை கேட்ட உடனே கஸ்தூரி ஹாஸ்பிட்டலே கதறி அழுகிறாங்க. அதுக்கடுத்து அன்றைய மாலை 5 மணி 6 மணி வரைக்கும் ஹாஸ்பிட்டலே டைம் போயிருச்சுங்க. கடைசி பஸ் வந்து பார்த்தீங்கன்னா 9 மணிக்கு அவங்களுடைய கிராமத்துக்கு வரும்னு சொன்னலையா, அந்த பஸ்ஸை எப்படியோ கஷ்டப்பட்டு பஸ் ஸ்டாண்டில் பிடிச்சிட்டாங்க. அந்த பஸ்ஸில் ஏறி நேராக கிராமத்தை நோக்கி வந்துட்டு இருக்காங்க. வரக்கூடிய அந்த பஸ்ஸும் இவங்களுடைய கிராமத்துக்கு வரணும் அப்படின்னா வள்ளி உயிரை விட்டு அந்த 3 கார்னர் வழியாக தாங்க வந்தாகணும். கரெக்டாக அந்த நள்ளிரவு நேரத்தில் கடைசி பஸ் 9 மணிக்கு அவங்களுடைய கிராமத்துக்கு வரும் அப்படின்னா ஒரு 8:45 தோராயமாக வள்ளி இறந்த அந்த 3 கார்னரில் திரும்புதுங்க. திரும்பும்போது ஊர்க்காரங்க சொன்னதெல்லாம் கஸ்தூரிக்கு ஞாபகம் வருதுங்க. யார் யார் கண்களுக்கோ தட்டுப்படுற குழந்தையை காணன்னு தேடுற, உன் குழந்தையை நான் கையில் தான் வச்சிருக்கேன், அவள் உயிருக்கு போராடிட்டு இருக்கா, உன் குழந்தையை நீ காப்பாற்ற மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆத்திரத்தில் பேசுகிறாங்க. ஏற்கனவே ஊர்க்காரங்க சொன்னதெல்லாம் தப்பு, இது பொய்ன்னு நினச்சிட்டு இருந்தாங்க. ஆனால் என்னதான் இருந்தாலும் ஆதங்கம் இருக்கும் இல்லையா, குழந்தையும் உயிரை விட போகுது, நீ உண்மையிலேயே எல்லாத்து கண்களுக்கு தட்டுப்படுறது உண்மை எப்படின்னா உன் குழந்தையாவது காப்பாற்ற சொல்லிட்டு மனசுக்குள்ளேயே நினச்சிட்டு நேராக அவங்களுடைய கிராமத்தில் வந்து கடைசி பஸ்ஸில் இறங்கிட்டாங்க. இறங்கிட்டு வீட்டுக்கு வந்து பக்கத்து வீட்டுக்காரங்கள சொல்லி அழுகிறாங்க. என் தம்பியும் வந்து பார்த்தீங்கன்னா வனவாசம் போகிற மாதிரி போயிட்டான், என் தம்பி மனைவியும் இறந்து போயிட்டாங்க, இந்த குழந்தையாவது அடையாளமாக வச்சுக்கலாம்னு நினச்சா அவளும் இறந்து போயிடுவாங்கன்னு சொல்லிட்டு டாக்டர் சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு பக்கத்து வீட்டுக்காரங்கிட்டலாம் சொல்லி புலம்புறாங்க. கடைசியாக நைட்டு 9 மணி 9:30 மணிக்கு அந்த குழந்தைக்கு மாட்டுப்பாலை ஊற்ற பார்க்குறாங்க. ஊற்றும் போது அந்த குழந்தை சாப்பிட மாட்டேங்குது. எப்படி நைட்டுக்குள்ளே போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கே தெரிஞ்சிச்சு. இருந்தாலும் தொட்டிலில் வந்து படுக்க வச்சுட்டு இவங்களும் தூங்க ஆரம்பிக்கிறாங்க. என்ன பண்ணுறது? அதே நேரத்தில் அன்றைய நாள் கஸ்தூரியினுடைய கணவரும் வெளியூர் போயிட்டாருங்க. அவரும் தங்கள் வேலை செய்யக்கூடியவர்னு சொன்னலையா, அதனால் அவரும் போயிட்டாரு. மிட் நைட் டைம் 2 மணி இருக்குங்க. திடீர்னு கஸ்தூரி அப்படிங்கிற பெண் ஏதோ சத்தம் கேட்டு டக்குன்னு முழிச்சு பார்க்குறாங்க. முழிச்சு பார்க்கும்போது அவங்களுடைய சொந்த பெண் குழந்தைகள் இருக்காங்க இல்லையா, 9 வயது 10 வயது, அவங்க 2 பேரும் பக்கத்தில் தான் தூங்கிட்டு இருக்காங்க, ஆழ்ந்த தூக்கத்தில் இருக்காங்க. அப்படின்னா வீட்டுக்குள்ளே என்ன சத்தம் கேட்குது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஏதோ விக்கல் எடுக்கிற மாதிரி சத்தம் கேட்குதுங்க. உடனே தொட்டிலில் தூங்க வச்சிருக்காங்க இல்லையா வள்ளியினுடைய குழந்தை, அந்த குழந்தையை போய் பார்க்குறாங்க. அந்த குழந்தைக்கு வாயில் எப்படி நுரை மாதிரி வந்து ஈன்னு இழுத்துட்டு இருக்குங்க. மூச்சு விட கஷ்டப்படுதா என்னன்னு தெரியல. இவங்களால ஜட்ஜ் பண்ணவே முடியல. பக்கத்து வீட்டுக்காரங்களாம் கூப்பிட்டா வரவே மாட்டேங்கிறாங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி 85ஆம் காலகட்டத்தில் அந்த காமாலை அப்படிங்கிறது தொற்று வியாதி அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டு வரவே மாட்டேன்ட்டாங்க. நாங்கள் வந்தால் என் குழந்தைகளுக்கு ஆபத்தாயிரும், நாங்கள் வரமாட்டோம்னு சொல்லிட்டு யாருமே உதவிக்கே வரலீங்க. அதுக்கடுத்து கஸ்தூரி 1 மணி நேரத்துக்கு மேலே பக்கத்து வீட்டுக்காரங்கள்கிட்டையெல்லாம் உதவி கேட்டு யாருமே உதவி செய்ய மாட்டேன்ட்டாங்க. தொற்று வியாதி, நாங்கள் வரமாட்டோம் அப்படி சொல்லிட்டாங்க. அப்போது வள்ளியை நினச்சி பயங்கரமாக புலம்புறாங்க. நீ ஆவியா சுத்துறேன்னு சொல்றியே, உன் குழந்தை உயிருக்கு போராடிட்டு இருக்கு, ஒன்னா அவளை கொன்று இப்படி துடிக்கிறத வைக்காத அப்படின்னு சொல்லிட்டு இப்படி ஆதங்கத்தில் பேசுகிறாங்க. கிட்டத்தட்ட ஒரு 10 நிமிடம் 20 நிமிடத்துலங்க அந்த வீட்டுக்குள்ளே ஒரு நபர் என்ட்ரி ஆகுறாங்க. அது யார் அப்படி சொல்லி பார்த்தா வள்ளி வந்து இறக்கும்போது ஒரு வைத்தியச்சி தோட்டத்து சாலையில் இருக்கவங்க சொன்னலையா, கிராமத்துக்கும் அந்த தோட்டத்து சாலைக்கும் வைத்தியச்சினுடைய தோட்டத்து சாலைக்கும் ஒரு 1/2 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் வருங்க. அங்கே இருக்கக்கூடிய அந்த பெண்மணி வீட்டுக்குள்ளே என்ட்ரி ஆகுறாங்க. குழந்தையை தூக்கிட்டு ஆயா ஆயா அப்படின்னு சொல்லிட்டு கஸ்தூரி காமிக்கிறாங்க. இருடி நீ தானே கூப்பிட்டு வந்த, நான் வந்துட்டேன் அப்படின்னு சொல்லும்போது கஸ்தூரிக்கு ஒன்றும் புரியலிங்க. நான் எங்கே கூட்டிகிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சாலும் கூட குழந்தையை பற்றி காப்பாற்றணுமே, போய் இந்த சுக்கு மிளகு அதுன்னு சொல்லிட்டு இந்த கைவேத்தியதுக்காக சில பொருட்கள் எடுக்க சொல்கிறாங்க. இவங்க குழந்தையை கையில் வச்சுட்டே கஸ்தூரி வந்து பார்த்தீங்கன்னா திக்கு தெரியாமல் நிற்கிறாங்க. அந்த பெண்மணி வேற நீ தானே கூப்பிட்டு வந்தாங்க வேற சொல்கிறாங்க. எல்லாத்தையும் யோசிச்சு பார்த்து அப்படியே சிலை மாதிரி நிற்கிறாங்க. ஏன்டி குழந்தையை காப்பாற்றணும்னு சொல்லிட்டு வீட்டு கதவை தட்டினேன், போடி நான் சொன்னதெல்லாம் கொண்டு வா அப்படின்னு சொல்லிட்டு அந்த மூதாட்டி சொல்கிறாங்க. அப்போது மூதாட்டி சொல்வதெல்லாம் ஒரு ஞாபகமாக இருந்தாலும் கூட குழந்தையை காப்பாற்றணும்னு சொல்லிட்டு வேகமாக அவங்க கேட்ட பொருள் எல்லாம் கொடுத்து கையில் கொடுக்குறாங்க. அப்போதும் அந்த மூதாட்டியே இந்த கஸ்தூரி அப்படிங்கிற பெண் பார்த்துட்டு இருக்காங்க. ஏன்னா அவங்க வீட்டை விட்டு வெளியே போகவே இல்லை. அந்த சாலை தோட்டத்தில் இருக்கக்கூடிய வைத்தியம் செய்யக்கூடிய பாட்டியை இவங்க கூப்பிடவே இல்லை. ஆனால் அவங்க அப்படி சொல்கிறாங்க. கடைசியாக எல்லாத்தையும் ஒரு திரவம் மாதிரி கலக்கி அந்த குழந்தையினுடைய நாக்கள் உள்ள வச்சு சரி பண்ணுறாங்க. அந்த குழந்தையை அது வரைக்கும் துடிக்க விக்கல் எடுத்த மாதிரி கஷ்டப்பட்டு இருந்துச்சு இல்லையா, பெருமூச்சு விட்டு அப்படியே ஆழ்ந்த தூக்கத்துக்கு போகிற மாதிரி தொட்டில் தூங்க வச்சுட்டாங்க. தூங்க வச்ச பிறகு இந்த மூதாட்டி என்ன சொல்றாங்க அப்படின்னா, காலையில் நான் சொன்ன மாதிரி இப்போ குழந்தை இல்லை, ஓரளவுக்கு தேர்ந்து வர மாதிரி இருக்கு, இது அதிசயமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த மூதாட்டியே சொல்றாங்க. அப்போதுதான்
இந்த கஸ்தூரி அப்படிங்கிற பெண் அந்த வைத்தியச்சியாக இருக்கக்கூடிய பெண்மணிகிட்ட கேட்குறாங்க, நீங்கள் எப்படி வந்தீங்க, குழந்தைக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு கேட்ட உடனே அந்த மூதாட்டி டக்குன்னு இவங்களை பார்த்து அதிசயமாக பார்க்குறாங்க. இரடி உளற, நீ தானே வீட்டுக்கு அதை வந்து தட்டி குழந்தைக்கு உடம்பு சரியில்லையா வாங்கன்னு கூப்பிட்ட, அதனால தான் நான் வந்தேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்ட உடனே கஸ்தூரிக்கு சந்தோஷம் இருந்தாலும் கூட தூக்கி வாரி போட்டுச்சுங்க. ஆயா, நான் வீட்டை விட்டு வெளியே போகவே இல்லை, பக்கத்து வீட்டுக்காரங்கிட்ட தான் அலமோதி கேட்டுட்டு இருந்தேன், யாருமே வரமாட்டாங்க, உங்கள் வீட்டுக்கு நான் வந்து தட்டவே இல்லை ஆயா அப்படின்னு சொன்ன உடனே அந்த மூதாட்டி அப்படியே கொஞ்ச நேரத்தில் யோசிச்சு பார்த்து சிலை மாதிரி அந்த இடத்துல உட்காந்துட்டாங்க. அதற்கு பிறகுதான் அந்த மூதாட்டிக்கு தெரிஞ்சிருக்குங்க என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தா, இந்த கஸ்தூரி அப்படிங்கிற பெண் அந்த குழந்தையை காப்பாற்றுறதுக்காக பக்கத்து வீட்டுக்கெல்லாம் அலமோதிட்டு இருந்தாங்க இல்லையா, அந்த டைமில் 1/2 கிலோமீட்டர் தூரத்திற்கூடிய அந்த தோட்டத்து சாலையில் இருக்கக்கூடிய வைத்தியச்சினுடைய வீட்டை கதவை தட்டியிருக்குங்க. இந்த வள்ளியினுடைய ஆவி கஸ்தூரியினுடைய உருவத்தில் மாறி கதவை திறந்த உடனே இந்த கஸ்தூரி அப்படிங்கிற பெண் அந்த நிலைவாசலை விட்டு 5 அடி பின்னாடி வந்து நின்றுட்டாங்களாட்டுங்க. அப்படி ஏன் பண்ணாங்க அப்படின்னு சொல்லி தெரியல. அதற்கு பிறகு அந்த மூதாட்டிக்கு தெரியுது. அது ஏன் இந்த வீடியோவை பாருங்க புரியும். என்னாச்சு இந்நேரத்துக்கு வந்து அவசரமா அழுதுகிட்டே கேட்குற அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, குழந்தைக்கு உடம்பு சரியில்லை ஐயா, நீ வாயா ஆயான்னு சொல்லிட்டு இந்த கஸ்தூரியின் உருவத்தில் வள்ளியினுடைய ஆவி கூப்பிட்டுருக்குங்க. பெரும்பாலும் நைட்டு நேரத்தில் இப்படி ஊருக்குள்ளே வந்தாங்க அப்படின்னா இந்த மூதாட்டிக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அமானுஷங்கள் ஆவிகள் மேலே நம்பிக்கை இருக்குது. அதனால் நள்ளிரவு நேரத்தில் வீட்டை விட்டு கிளம்புனாங்க அப்படின்னா அந்த மூதாட்டியை பொறுத்தளவு கருக்கருவாக இருக்கும் இல்லையா, நெல் இருக்கிறது, அந்த அருவாளை கையில் எடுத்துகிட்டு வருவதாங்க வழக்கம். அது எதற்காக அப்படின்னு சொல்லி பார்த்தா, கருக்கருவாள் வந்து பார்த்தீங்கன்னா தெய்வத்திற்கு சமம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நம்புவாங்க. ஸோ அதை கையில் வச்சிருந்தோம் அப்படின்னா கெட்ட சக்திகள் நம்மளை ஒன்றும் பண்ணாத அப்படின்னு சொல்லி நினச்சிட்டாங்க அந்த மூதாட்டி இப்படி செய்வது வழக்கம். அதனால தான் அந்த மூதாட்டி கருக்கருவால் எடுத்து அடுத்த செகண்டே நிலைவாசலில் நின்றுட்டு இருந்த கஸ்தூரியினுடைய உருவத்தில் நின்றுக்கூடிய வள்ளியினுடைய ஆவி 5 அடி பின்னாடி போய் நின்றுக்குங்க. அதற்கு பிறகு வீட்டை போயிட்டு இந்த மூதாட்டி நடந்து போயிட்டு இருக்கும்போது கரெக்டாக மூதாட்டிக்கு முன்னாடி 6 அடி 7 அடிக்கு முன்னாடியே தான் நடந்து போயிட்டு இருக்கு. என்னால் நடக்க முடியலடி, கூட வந்து நில்லுடி அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளவோ அந்த மூதாட்டி சொல்லியிருக்காங்க. ஆனால் ஆயா சீக்கிர வாயா, ஆயா சீக்கிர வாயா அப்படின்னு சொல்லிட்டு அந்த மூதாட்டிக்கு இவங்களுக்கு டிஸ்டன்ஸ் விட்டே அந்த ஆவி போயிட்டு இருக்கேன் கருக்கருவால் கையில் இருக்கக்கூடிய காரணத்தினால. அதே நேரத்தில் கரெக்டாக கஸ்தூரியோட வீட்டுக்கு ஒரு 10 அடி 20 அடி தூரம் இந்த மூதாட்டி வந்துட்டு இருக்கும்போது முன்னாடி ஓடின மாதிரி ஓடி போய் வீட்டுக்குள்ள மறைஞ்ச மாதிரி மறைஞ்சிட்டாங்க. அதற்கு பிறகு தான் மூதாட்டி உள்ள என்ட்ரி ஆகும்போது கஸ்தூரி குழந்தையை தூக்கி கையில் வச்சிருக்காங்க. இதெல்லாம் மேட்ச் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆவி செஞ்சிருக்க மாட்டிருக்கு. அப்போது மூதாட்டி என்ன நினைச்சாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தா, முன்னாடி ஓடி போய் தான் குழந்தையை தூக்கி மடியில் வச்சுட்டு இப்படி கதறாங்களா அப்படின்னு நினைச்சு தான் எல்லா விஷயங்களும் சொல்லியிருக்காங்க. அப்போதான் மூதாட்டி சொல்லியிருக்காங்க, உன் உருவத்தில் வந்தது எல்லாரும் சொல்ற மாதிரி வள்ளியினுடைய ஆவிதானாட்டு தன்னுடைய குழந்தை தவிக்கிற தவிப்பை பார்த்துட்டு தான் அது வந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் காலையில் இந்த குழந்தையை காப்பாற்ற முடியாது அப்படின்னு நினைச்சேன். ஆனால் இப்போ இந்த சுக்கு திப்பிலி இதெல்லாம் கொடுத்து சரி பண்ணாங்க இல்லையா அந்த கைவைத்தியம் மூலியமா, இப்போ அந்த குழந்தை கொஞ்சம் கொஞ்சம் தேறி வரதை பார்த்தா இது எல்லாமே வள்ளியினுடைய ஆவியினுடைய அருள் தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதை கேட்ட உடனே கஸ்தூரினால நம்புறதா இல்லையா அப்படின்னு சொல்லி தெரியலீங்க. ஆனால் ஒன்று மட்டும் கஸ்தூரிக்கு புரியுதுங்க, இந்த மூதாட்டி வந்து பார்த்தீங்கன்னா யாருமே போய் ஹெல்ப் கூப்பிடல, தானா வந்திருக்காங்க அப்படின்னா இவங்க சொல்வது உண்மையாக தாங்க இருக்கும். கஸ்தூரியினுடைய உருவம் மாதிரி போய் வள்ளியினுடைய ஆவி கூப்பிட்டு வந்திருக்கிறது அதற்கு பிறகுதான் புரிஞ்சிருக்குங்க. இதெல்லாம் பேசிக்கிட்டே விடுத்துருச்சுங்க. அந்த மூதாட்டியினுடைய சொந்த தோட்டத்துக்கு நைட் நேரத்தில் திரும்பி போகல, விடிய விடிய காத்துட்டு அடுத்த நாள் பகலில் போய் தூங்கினவங்க தாங்க. ஏன்னா நைட்டெல்லாம் அந்த குழந்தைக்கு வைத்தியம் பார்த்துட்டு தூங்கவே இல்லை இல்லையா, நல்லா தூங்கினவங்க காலையில் ஒரு 11 மணி தோராயமாக இருக்குங்க, ஆழ்ந்த தூக்கத்தில் இருக்காங்க இந்த வைத்தியம் செய்யக்கூடிய மூதாட்டி அப்படிங்கிறங்க. அந்த பெண்மணியினுடைய கனவுல வள்ளி அப்படிங்கிற அந்த பெண்மணியுடைய ஆவி அப்படியே கனவா வருதுங்க. வந்துட்டு இவங்க வந்து கேட்க ட்ரை பண்ணுறாங்க, நைட் நீ தான் வந்தியா அப்படின்னு சொல்லிட்டு, ஆனால் கனவுல கேட்க முடியல. அதே நேரத்தில் கனவுல வந்த அந்த வள்ளியினுடைய ஆவி கையெடுத்து அந்த வைத்தியச்சியை கும்பிடுற மாதிரி கும்பிட்டுருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் இன்னொரு வார்த்தையும் அந்த கனவு மூலியமாகவே வள்ளியினுடைய ஆவி இந்த மூதாட்டிக்கு சொல்லுதுங்க. என்ன சொல்லுது அப்படின்னு சொல்லி பார்த்தா, சாகும்போது வள்ளி தான் இறந்து போயிட்டாங்க, உள்ள இருந்து அந்த குழந்தையை வெடுக்குன்னு எடுத்து அந்த குழந்தையை காப்பாற்றினீங்க இல்லையா, அதுவே எனக்கு போதுமாயா அப்படின்னு சொல்லிட்டு அந்த வள்ளி சொல்லியிருக்காங்க. இதை கேட்டும் எந்திரிக்கலாம்னு சொல்லிட்டு முயற்சி செஞ்ச அந்த மூதாட்டினால முடியலைங்க. அதற்கு பிறகு அந்த வள்ளியினுடைய ஆவி ஒரு விஷயத்தை கனவு மூலியமாகவே சொல்லுதுங்க. என்ன சொல்லுது அப்படின்னு சொல்லி பார்த்தா, என் கணவர் வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு 5 நாளில் 10 நாளில் ஊருக்கு வருவார், ஆனால் அவர் வந்தார் அப்படின்னா ஏன் முடியுமா இதெல்லாம் சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு சில விஷயங்களை சொல்லியிருக்குங்க. என்ன சொல்லியிருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தா, வள்ளியினுடைய குழந்தை இருக்கு இல்லையா, அந்த உயிரை கொடுத்ததே வள்ளியினுடைய உயிர் தான் அந்த குழந்தையினுடைய உடம்புல இருக்குதாமங்க. என் குழந்தையை வளர்த்தார் அப்படின்னா நான் கூடவே இருக்கிற மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு என் கணவர்கிட்ட மட்டும் சொல்லிருங்க, அவர் 2-3 நாளில் திரும்பி வருவார், அதுக்கு நான் பொறுப்பு அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு கனவுலேருந்து வள்ளியினுடைய ஆவி விடுபட்டு போயிருக்குங்க. அதற்கு பிறகு தூக்கத்திலிருந்து முழிச்சு எந்திரிச்சிட்டாங்க. எந்திரிச்ச உடனே அந்த மூதாட்டி நேராக கஸ்தூரியினுடைய வீட்டுக்கு போயிட்டு நடந்த விஷயங்கள் அனைத்தையும் சொல்லியிருக்காங்க. சொல்லும்போது கஸ்தூரி என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தா, நம்ம சொல்றதெல்லாம் அந்த வெள்ளிமலையாக இருக்கக்கூடிய தன்னுடைய தம்பி நம்பவே மாட்டான், அவன் இந்த குழந்தைனால தான் தன்னுடைய மனைவி இறந்தாங்க, அது வந்த பிறகுதான் என்னுடைய வாழ்க்கையே போச்சு அப்படின்னு சொல்லி புலம்பிட்டு இருக்கான், அவங்ககிட்ட இதெல்லாம் எடுபடாத அப்படி சொல்லும்போது அந்த மூதாட்டி என் கணவர்கிட்ட நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிச்சு, எப்படி சொல்லுன்னு தெரியல அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்கும்போதே அடுத்த நாள் மாலை 4 மணி 5 மணி தோராயமாகவே அந்த கர்நாடகாவில் இருக்கக்கூடிய வெள்ளிமலை அப்படிங்கிறவர் ஊருக்குள்ளே வராருங்க. வரும்போது வேக வேகமாக அவங்களுடைய அக்காவுடைய வீட்டுக்கு வந்துட்டு தொட்டியில் தூங்கிட்டு இருக்கக்கூடிய அந்த வள்ளியினுடைய குழந்தையை தூக்கி மடியில் வச்சு அழுன்னு அழுகிறாருங்க வள்ளியினுடைய கணவரான வெள்ளிமலை அப்படிங்கிறவர். என்னடா திடீர்னு குழந்தை மேலே பாசம் வந்துச்சு, என்னடா ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவருடைய கனவுலையும் இந்த வள்ளியினுடைய ஆன்மா போய் சொல்லியிருக்குங்க. அந்த மூதாட்டிகிட்ட என்ன சொல்லிச்சோ அதை அப்படியே சொல்லியிருக்குங்க, நான் சாகலை, நம்ம குழந்தை உருவத்தில் நான் வாழ்ந்துட்டு தான் இருக்கேன்,
அவளை நீ வளர்த்த அப்படின்னா நான் உன் கூடவே இருக்கிற மாதிரி இதை நீ புரிஞ்சுக்கோ அப்படின்னு சொன்ன காரணத்தினால அப்போதே பஸ்ஸை பிடிச்சி நேராக இந்த சொந்த கிராமத்துக்கு வந்துட்டாருங்க. ஸோ இது எல்லாத்தையுமே தன்னுடைய சொந்த அக்காவான கஸ்தூரி கிட்ட ஒன்று விடாமல் சொன்னாருங்க. இனிமேலும் என்னுடைய குழந்தைய அம்மா மாதிரி பார்த்துக்கக்கா, நானும் கூடவே இருக்கேன், குழந்தைய விட்டு பிரிய மாட்டேன், அவளுக்கு தேவையானதான் எல்லாத்தையும் செஞ்சு தர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி எல்லாத்தையும் மறுபடியும் நல்லதாக செஞ்சாராட்டுங்க இந்த வெள்ளிமலை அப்படிங்கிறவர். இதில் ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தா, அந்த வள்ளியினுடைய குழந்தை இறந்துச்சு இல்லையா, அவருடைய கணவர் அதற்கு பிறகு தன்னுடைய மனைவியினுடைய பேரான அந்த குழந்தைக்கும் வள்ளினே பேர் வச்சாராங்க. அந்த வள்ளி அப்படிங்கிற பெண் இப்போது படித்து நல்ல பெரிய ஆளாக இருக்காங்க, சென்னையில் அப்படின்னு சொல்கிறாங்க, குழந்தை குட்டிகளோடு இருக்காங்க, நல்ல போஸ்டிங்கில் இருக்காங்கன்னு சொல்கிறாங்க. அதை பற்றி தெளிவாக சொல்ல வேணாம் பிரதர், அவங்களுக்கான தெரிஞ்சுனா கஷ்டப்படுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த பெண்மணி ருத்ரா அப்படிங்கிறவங்க சொல்லி முடிச்சாங்க. இந்த சம்பவத்தை பற்றிய உங்களுடைய கருத்து என்ன அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. அவ்வப்போது இந்த கிராமத்தில் ஃபெஸ்டிவல் அப்படின்னா இறந்து போன வள்ளியினுடைய மகள் பேரும் வள்ளி தானே, அவங்க வந்து குடும்பத்தோடு இங்கே வந்து குலதெய்வ கோயிலுக்கு வந்து சாமி கும்பிட்டு போவது வழக்கமாமங்க. அப்படி வரும்போதெல்லாம் அந்த பெண்மணியை பார்த்தாவே அவங்களுடைய அம்மாவுடைய கதை தான் ஞாபகம் வருமாமங்க, இந்த ஒட்டுமொத்த ஊர்க்காரங்களுக்கு தெரியுமாமா. ஸோ இந்த சம்பவத்தை பற்றி உங்களுடைய கருத்து என்ன அப்படி சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. இது போன்று உங்களுடைய வாழ்க்கையிலும் ஏதாவது திகில் சம்பவம் நடந்துருச்சுன்னா இந்த மின்னஞ்சல் மூலியமாக அதை ஷேர் பண்ணலாங்க. ஒருவேளை மின்னஞ்சலில் டைப் பண்ணுறது கஷ்டமாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம சேனலோட இன்ஸ்டாகிராம் லிங்கை கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்காங்க, அதில் போய் வாய்ஸ் நோட்டாக கூட ஷேர் பண்ணலாங்க. மீண்டும் ஒரு த்ரில்லிங்கான அமானுஷ எபிசோடுடன் உங்களை சந்திக்கும் வரை நான் உங்கள் சிவா.